அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேமாம்மா வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின ஒரு அழகான அற்புதத்தை தான். யார் இந்த ஹேமாம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இப்போ சொல்ல போற எல்லா சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா உண்மையா நடந்த பாபா நிகழ்த்தின லீலைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாபா 3 ருத்ராட்சங்களை நேரடியா தரிசனம் தந்து இந்த அம்மா கிட்ட கொடுத்துருக்கிறாரு. என்ன நடந்தது, எதுக்காக அந்த 3 ருத்ராட்சங்களை பாபா கொடுத்தாரு அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பல நேரங்கள்ல இந்த ஹேமாம்மா பார்த்தீங்கன்னா, பாபா நம்ம மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரே, நம்மளுக்கு இவ்வளோ அதிசயங்களையும் இவ்வளோ லீலைகளையும் நிகழ்த்துறாரே, உண்மையிலேயே நாம அதுக்கு தகுதியான நபர் தானா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் இந்த ஹேமாம்மா நினைச்சிருக்கிறாங்க. பாபா கிட்ட இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிற ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்காகவும் வேண்டிப்பாங்க. என்ன வேண்டிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நலமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குடும்பத்துக்கு முக்கியமானவங்க, அதனால யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் தினசரி இவங்களுடைய வேண்டுதல். எல்லாருக்காகவும் இந்த மாதிரி ஹேமாம்மா வேண்டிப்பாங்களாம். ஒரு நாள் காலையில் ஹேமாம்மா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாபா கோவிலுக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் பாபாவுக்கு காக்கடாரத்தி அது நடந்துட்டு இருக்குது. அதை தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்கிறாங்க. அப்போ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளையும் தீபங்களையும் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்றிட்டு பாபாவெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே பாபாவுடைய பாதுகை வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதை போய் கும்பிடுறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த பாதுகை மேலே, பாபாவுடைய பாதத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ராட்சம் இருந்திருக்குது. இவங்க அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இது எங்கேருந்து வந்தது, எப்படி இந்த ருத்ராட்சம் இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா யாருமே பாபாவுடைய பாதத்து மேலே ருத்ராட்சத்தை வைக்க மாட்டாங்க. காசு வைப்பாங்க, இல்லை அவருடைய பாதத்தில் விழுந்து கும்பிடுவாங்களே தவிர யாருமே பாபாவுடைய பாதத்து மேலே ருத்ராட்சத்தை வைக்க மாட்டாங்க. அப்போ அந்த ருத்ராட்சத்தை பார்த்த உடனே இவங்க அங்கேயே நின்று யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், பாபா உள்ளுணர்வு மூலமாக நமக்குள்ளே இருந்து பேசுவார் அப்படின்றது. அப்போ பாபாவுடைய குரல் அவங்களுக்கு கேட்குது உள்ளுக்குள்ள. என்னன்னா, இந்த ருத்ராட்சத்தை உன்னோட பெரிய பொண்ணுக்கு தங்கத்தில் கோத்து அணிவி அப்படின்னு சொல்லி பாபா உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு உணர்த்துறாரு. இந்த ருத்ராட்சம் அவர் தான் வழங்கியிருக்கிறாரு. அதையும் உள்ளுணர்வு மூலமாக இந்த ஹேமாம்மா கிட்ட பாபா சொல்கிறாரு, இது நான் தான் கொடுத்துருக்குறேன் இந்த ருத்ராட்சத்தை, உன்னோட பெரிய பொண்ணுக்கு இதை தங்கத்தில் பதிச்சு அணிவி அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறாரு. இந்த ருத்ராட்சத்தை அவங்க பெரிய பொண்ணுக்கு அணிவிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியையும் பாபா உள்ளுணர்வு மூலமாகவே அவங்களுக்கு உணர்த்துறாரு. நவம்பர் 8ஆம் தேதி இந்த ருத்ராட்சத்தை உன்னுடைய பொண்ணுக்கு அணிவி அப்படின்றத ஹேமாம்மாவுக்கு பாபா குறிப்பால் உணர்த்துறாரு. இந்த ஹேமாம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பசங்க இருக்கிறாங்க. அதுலேயும் இவங்க பெரிய பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய தாத்தா பாட்டியோட செல்ல பொண்ணு. அவங்கள தான் அவங்க தாத்தா பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். நவம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாட்டியோடைய பிறந்த நாளும் வருது. அதை தான் பாபா அந்த நாளில் ருத்ராட்சத்தை அணிவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய பாட்டியோடைய, அதாவது ஹேமாம்மாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிறந்த நாள் நவம்பர் 8 அப்படின்றதே அவங்க எல்லாருமே மறந்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ பாபா இந்த 8ஆம் தேதி அப்படின்றத சொன்னதுக்கப்புறம் ஹேமாம்மாவுக்கும் ஞாபகம் வந்திருக்குது, அன்னைக்கு அவங்க பாட்டியோட பிறந்த நாள் அப்படின்றது. கோவிலில் நடந்த அந்த விஷயங்கள், பாபாவுடைய பாதத்து மேலே இருந்த அந்த ருத்ராட்சம், அதை பற்றி எல்லாமே ஹேமாம்மா அவங்க பெரிய பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க பெரிய பொண்ணு ரொம்ப சந்தோஷத்தோட என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பாபாவும் பாட்டியும் சேர்ந்து என்னை ஆசிர்வதிக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹேமாம்மா பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராட்சத்தை பாபா தங்கத்தில் பதிச்சு அவங்க பொண்ணுக்கு அணிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அதனால் அந்த ருத்ராட்சத்தை எடுத்துட்டு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதை தங்கத்தோட சேர்த்து செய்யறதுக்காக. அந்த செய்யக்கூடிய கடை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரபலமான ஒரு இனிப்பு கடை, ஸ்வீட் கடையும் இருந்திருக்குது. இவங்க அந்த ருத்ராட்சத்தை எடுத்துகிட்டு அந்த மார்க்கெட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷால் இருக்கும் இல்லையா, அதை யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது ஹேமாம்மாவுக்கு. திரும்பி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வயசானவர் இருக்கிறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ஏதாவது வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி இந்த ஹேமாம்மாவை பார்த்து கேட்குறாரு.
ஹேமாமா வந்து அவர்கிட்ட என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு பூரியும் பாஜியும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாஜினா என்னன்னா, இப்போ நம்ம தக்காளி தொக்குலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம் தான் வந்து அந்த பாஜின்றது. பூரியும் பாஜியும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் கேட்ட அந்த பூரி பாஜிலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து வாங்கி தராங்க. வாங்கி கொடுத்துட்டு ஹேமாமாவும் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் ஆப்போசிட் சைடில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ அவர் வந்து அந்த வயசானவர் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேமாமாவை பார்த்து அவர் என்ன கேட்குறாருன்னா, ருத்ராட்சத்தை நல்லா செய்ய சொன்னியா அப்படின்னு சொல்லி ஹேமாமாவை பார்த்து கேட்குறாரு. அவர் அப்படி கேட்ட உடனே இவங்களுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. இவருக்கு எப்படி தெரிஞ்சுது இந்த மாதிரி ருத்ராட்சத்தை வந்து நம்ம தங்கத்தில் செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லி ஹேமாமா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு இவங்க மனசில் அப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஞாபகம் தான் வருது. உடனே இவங்க வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, பாபா இது நீங்களா அப்படின்னு சொல்லி ஹேமாமா வந்து அவர்கிட்ட ஷாக் ஆகி கேட்குறாங்க. அவரும் வந்து சிரிச்சபடியே ஆமாம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த ருத்ராட்சத்தை நல்ல முறையில் அவளை அணிய சொல்லு, அவளுக்கு வாழ்க்கையில் எந்த தடையுமே வராது அப்படின்றதையும் பாபா அங்கே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹேமாமா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்வீட்டும் வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டதுக்கான பில் அமௌண்ட் பே பண்ணுவாங்க இல்லையா, அதை பே பண்ணுறதுக்காக ஹேமாமா வந்து அங்கே போயிருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே இருந்த அந்த பாபாவை வந்து காணும். பேசியிருக்கிறாரு, ருத்ராட்சத்தை நல்லபடியாக அவளை அணிய சொல்லுன்றதை சொல்லியிருக்கிறாரு. டக்குன்னு வந்து மறைஞ்சு போயிட்டுருக்காரு. எங்கே போனார் அப்படின்றதே தெரியல, பேசிட்டு மறைஞ்சிட்டாரு. இது என்னுடைய வாழ்க்கையில் பாபா நேரடியாக நிகழ்த்தின, அவர்கிட்ட நான் நேரடியாக பேசின ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த ருத்ராட்சத்தை தங்கத்தில் வந்து அணிவிக்க சொன்னது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெரிய பொண்ணுக்கு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அதனால் மீதி அவங்களுடைய பசங்க இருப்பாங்க பாருங்கள், அவங்களும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஒரு எண்ணம், பாபா வந்து நமக்கு மட்டும் எதுவுமே தரலையே, ஆனால் பெரிய பொண்ணுக்கு வந்து ருத்ராட்சத்தை கொடுத்து அதை வந்து தங்கத்தில் அணிவிக்க சொல்லியிருக்கிறாரு, நம்ம ஒய்ஃப் கிட்டேயும் வந்து பேசிலாம் இருக்கிறாரு நேரில், வந்து நமக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சின்ன பொண்ணுங்களுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒரு எண்ணம் வந்து மனசுலேயே இருந்துட்டு இருந்திருக்கு. அவங்க வந்து வெளியே அதை சொல்லலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அவங்க குடும்பத்தோட வந்து ஷீரடிக்கு போயிருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியும் இருந்திருக்கிறாங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா பாபா நேரடியாக தோன்றி இப்போ எப்படி வந்து மார்க்கெட்டில் வந்து அவங்கக்கிட்ட ஹேமாமா கிட்ட பேசினாரோ அதே மாதிரி நேரடியாக வந்து 3 ருத்ராட்சங்களை ஹேமாமா கிட்ட கொடுத்து இதை வந்து உன்னுடைய கணவரையும் உன்னுடைய சின்ன பசங்க 2 பேரையும் போட்டுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாரு. அப்போ அவரே சொல்லியிருக்கிறாரு, அவங்க மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் வந்து எனக்கு தெரியும், அவங்க மனசில் நினைக்கிறது நான் தரல அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குது, அவங்களையும் இதை போட்டுக்க சொல்லு அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2 குழந்தைகள், கணவர், அவங்களுடைய மூத்த பொண்ணு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எப்போவுமே ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு வராங்க. பாபா வந்து இந்த மாதிரி ருத்ராட்சத்தை கொடுத்ததுக்கப்புறம் ருத்ராட்சத்தை எப்போவுமே அவங்க கழுத்தில் இருக்கிற மாதிரி ஹேமாமாவும் அவங்களுக்கு செஞ்சு அணிவிச்சிருக்கிறாங்க. பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மன ஆசையும் தெரியும், யாருடைய ஆசையுமே வந்து அவர் நிராகரிக்கிறது கிடையாது, எல்லாருடைய ஆசையுமே நிறைவேற்றணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவார். சின்ன சின்ன ஆசைகளையும் சரி, நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன எண்ணங்களும் அவருக்கு நல்லாவே தெரியும், அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு எப்பயுமே இருக்குது. நமக்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும் தான். பாபா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு எப்பயுமே இருக்கணும். நிச்சயம் ஒரு நாள் பாபா நம்மளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார், அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லி இந்த அழகான லீலையை ஹேமாமா சொல்லி முடிக்கிறாங்க. சாய்பாபா நோ யார் டீப்பஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வரி ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா சாய்பாபாவுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஆசைகளை கூட எண்ணங்களை கூட அவர் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுவார் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். பாபா வந்து இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து இது சாப்பிட்ணும் போல இருக்குது, இல்லை வந்து இந்த இடத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வந்து அந்த விஷயம் வந்து உங்களாலேயே முடியாது, அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் இருக்கும், நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு ஆசையை வந்து நினைக்கிறதே நம்மளாம் இதெல்லாம் நினைக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த ஆசை கூட இருக்கும். ஆனால் பாபா வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றணும், தன்னுடைய பக்தர்களுக்கு அதை நிறைவேற்றணும் அப்படின்னு ஆசைப்படுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் லைஃப்பில் நடந்துடும், அது வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், அதுக்கான சூழ்நிலையும் பாபா வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்து இல்லை உங்களோட ஃபேமிலி வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசை அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதை வந்து அவங்கக்கிட்ட கேட்க முடியாது, கேட்டால் வந்து அவங்களால அதை செய்யவும் முடியாது, அந்த மாதிரியான ஒரு ஆசையோ இல்லை அந்த மாதிரியான ஒரு எண்ணமோ உங்களுக்கு இருக்குன்னா பாபாவுக்கு அது கூட தெரியும்,
உங்களுடைய பர்சனல் விஷயம், உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச சில ஆசைகள் அது எல்லாம் கூட பாபாவுக்கு தெரியும். அதை நிறைவேற்றணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவார், நிறைவேற்றவும் செய்வார். அதுதான் இந்த ஹேமாம்மா குடும்பத்துக்கும் நடந்திருக்குது. நம்ம பெரிய பொண்ணுக்கு மட்டும் பாபா இவ்வளோ செய்கிறாரே நான் அப்படின்னு அவங்க மனசில் நினச்ச எண்ணம் பாபாவுக்கு தெரிஞ்சு நேரடியாக அவங்களுக்கு ருத்ராட்சத்தை கொடுத்துருக்குறாரு. பாபாவுக்கு நீங்கள் மனசில் நினைக்கிற எண்ணங்கள் கூட அவருக்கு நல்லா தெரியும். அதனால நிறைய நல்ல விஷயங்களை நினைங்க, நிறைய நல்ல விஷயங்களை ஆசைப்படுங்க, அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இப்போ இந்த வீடியோவில் ஹேமாம்மா வாழ்க்கையிலையும் அவங்களுடைய மகள் பெரிய பொண்ணு வாழ்க்கையிலையும் பாபா நிகழ்த்தின இந்த லீலை அதிசயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததா இந்த ஹேமாம்மா வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின வேற ஒரு லீலையும் அற்புதத்தையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.